வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கோட வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, HTML யூஸ் பண்ணுற மெட்டா டேக்னா என்ன அப்படின்றது தான். வாட் இஸ் மெட்டா டேக் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெட்டா டேக் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்கன்னா, டேட்டா அபவுட் த டேட்டா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம HTML ஹெட் டேக்கில் நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் என்னோடய பேஜில் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன டிஸ்கிரிப்ஷன், ஸோ என்னென்ன நடக்குது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹெட் டேக்கில் தான் பண்ணுவேன். அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எல்லாத்தையும் ஹெட் டேக்கில் தான் வந்து லிங்க் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்க இந்த மெட்டா டேக் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய பேஜில் என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்ற சொல்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டா டேக்கில் தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட்டே ஒரு திங் சொல்லியிருப்பேன், SEO அப்படின்றது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது. ஸோ அதாவது இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றத பண்ணுறதுக்காக நம்ம சில டீட்டெயில்ஸ் வந்து சர்ச் இன்ஜினுக்கு பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது, இந்த மெட்டா அப்படின்ற டேக் மூலயமா எனக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை கூகுளுக்கு, அதாவது சர்ச் இன்ஜினுக்கு பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா கேர்செட் ஈக்குவல் டு UTF-8 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த மெட்டா கேர்செட் UTF-8 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. UTF-8னா யூனிக் கோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மட் 8 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்செட் அப்படின்றது என்ன டைப் ஆஃப் என்கோடிங் ஆயிருக்கு, இந்த பேஜ், இந்த HTML ஃபார்மெட் வந்து என்ன டைப் ஆஃப் என்கோட் ஆயிருக்கு அப்படின்றது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக கொடுக்குற அந்த கீவேர்ட் தான் UTF-8 அப்படின்றது. இதை நீங்கள் நார்மலாகவே நிறைய இடத்துல பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேடில், வேர்டில், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துலையும் இந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UTF-8 அப்படின்றத நீங்கள் ஃபெமிலியராக பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது, மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றின ஒரு சின்ன விவரம். ஓகேவா? ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷனை தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதில் கொடுப்போம். ஸோ இதுக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெப் டெவலப்மெண்ட் இன் தமிழ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது என் பேஜில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா உங்களோட பேஜோட நேமை மட்டும் பார்த்து வர மாட்டாங்க யூசர்ஸு, இந்த பேஜில் என்ன நடக்குது அப்படின்ற அந்த சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். இந்த கீவேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட வெப்பேஜை நம்ம டாப்பில் ஷோ பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ HTML தேடினா என்னோட வெப்சைட்டை மேலே கொண்டு வரலாம், CSSன்னு தேடினா என்னோட வெப்பேஜை மேலே கொண்டு வரலாம், JavaScript அப்படின்னு தேடினா என்னோட வெப்பேஜை மேலே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேஜோட ஆத்தர், அதாவது நேம் ஈக்குவல் டு ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வெப்பேஜை கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆலன் அப்படின்ற ஆத்தர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஈக்குவல் டு வியூ போர்ட், அதாவது வியூ போர்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது தான் இந்த வியூ போர்ட் அப்படின்றது. அதாவது என்ன கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிவைஸில் யூஸ் பண்ணாலும் அந்த டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி சிங்க்ரனைஸ் ஆகுமா அப்படின்றது தான் இந்த வியூ போர்ட் அப்படின்றது. அதாவது மொபைலில் யூஸ் பண்ணால் அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக, லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் அந்த லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக, ஒரு டேபில் யூஸ் பண்ணால் அந்த டேபுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ போர்ட் அப்படின்றது. அதாவது கண்டென்ட் ஈக்குவல் டு வித் ஈக்குவல் டு டிவைஸ் வித் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்கேல் 1, அதாவது என்னோட வெப்சைட்டோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸோட வித்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தான் இந்த வியூ போர்ட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நம்ம சர்ச் இன்ஜினுக்கு பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த பாஸ் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டா டேக்கில் பண்ணுவோம். இது நம்ம எந்த விதத்துலையும் இது வந்து நம்மளோட பேஜில் வந்து ஷோ ஆக போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டா டேக். தேங்க்யூ.